காடுகளை பாதுகாப்பதும் வளம் குன்றாமல் பயன்படுத்துவதும் பூமியையும் நம்மையும் பாதுகாக்க சிறந்த வழிகளில் ஒன்றாகும். ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அனைத்திற்குமே காடுகள் இன்றியமையாததாகும். பல 100 ஆண்டுகளாக காடுகளை அழிப்பதில் ஈடுபட்டு வருவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது. விலை மதிப்பற்ற இயற்கை வளங்களை பாதுகாப்பது நம் கையில்தான் உள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதியை சர்வதேச காடுகள் தினமாக அனுசரிக்க வலியுறுத்தி உள்ளது. தூத்துக்குடியில் வல்லநாடு உயிர் பல்வகை மையம் கொண்டாடுவோம் என்ற கருப்பொருளில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டரங்க மைதான சுற்றுச்சுவரில் பல்வேறு உயிரினங்களின் ஓவியங்களை வரைந்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு வெளிமான் சரணாலயத்தில் காணப்படும் பாலூட்டி இன விலங்குகள், வண்ணத்து பூச்சிகள், பறவைகள் என பல்வேறு உயிரினங்களின் ஓவியங்களை மாணவர்களும் பொதுநல அமைப்பை சார்ந்தவர்களும் ஒரு நாள் முழுவதும் வரைந்தார்கள். இது குறித்து மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன், காடுகள் மூலம் தான் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேவைகள் நமக்கு கிடச்சிட்ருக்கு. உதாரணத்துக்கு தண்ணியாக இருக்கலாம், நம்ம மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகங்களாக இருக்கலாம், அதுபோக பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், அது மூலமாக கிடைக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையாக இருக்கட்டும், அடுத்து விவசாயத்தில் அளிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறதா இருக்கட்டும், அடுத்து இப்போ சமீப காலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்களை சமாளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா காடுகள் வந்து இன்றியமையாத பங்கு நமக்கு வழங்கிட்டு இருக்கு. பள்ளி மாணவிகள் இதெல்லாம் அழிஞ்சிட்ருக்கு, சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம அரைஞ்சிட்ருக்கோம். இதேமாதிரி பேர்ட்ஸ் இருக்குன்னு சில பேருக்கு தான் தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் வரைகிறோம். காடுகளையும் காடுகளில் வாழும் பல்வேறு உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. தூத்துக்குடியிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக லக்ஷ்மணன்.